மார்பக புற்றுநோயை பொறுத்த வரைக்கும் சில பல தவறான கருத்துக்கள் உலாவிக்கிட்டு இருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா முக்கியமான ஒரு கருத்து, மார்பக புற்றுநோய்ங்கிறது மிக பயங்கரமான ஒரு நோய், தீர்வே இல்லாத நோய், அதுக்கு இறப்பு தான் வந்து தீர்வு, இறுதி கட்டம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை. இன்னொரு விஷயம் என்ன நினைக்கிறாங்கன்னா, மார்பகத்தை இழக்க நேரிடும்னு நினைக்கிறாங்க. மார்பகத்தை அப்புறப்படுத்துறாங்க, சர்ஜிக்கலா ரிமூவ் பண்றாங்கிறது உண்மைதான். இருந்தாலும் அதெல்லாம் வந்து ரொம்ப புற்றுநோயை முதலிலேயே ஆரம்ப கட்டத்திலேயே கண்டுபிடிக்காம அதை வளர விட்டுட்டோம்னா அதை அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து ஆப்ரேஷன் பண்ணி தான் அதற்கான ஒரு தீர்வை சந்திக்க வேண்டியிருக்கு. ஆனால் ஆரம்ப கட்டத்திலேயே புற்றுநோயை நாம வந்து கண்டுபிடிச்சிட்டோம்னா ஆரம்ப கட்டத்திலேயே புற்றுநோயை கண்டுபிடிச்சிட்டோம்னா மார்பகத்தை இழக்க கூட தேவையில்லை. அதே போல குழந்தைக்கு பால் கொடுக்கறது வந்து இந்த காலத்துல ரொம்ப அதற்கான அவேர்னஸும் வந்து தேவையா இருக்கு. ஏன்னா பல தாய்மார்கள் வந்து இளமையில பால் கொடுத்தா அவங்களுடைய அழகு கெட்டுரும் அப்படின்னு நினைச்சு பால் கொடுக்கறத தவிர்க்கிறாங்க. 30 வயதுக்கு மேல குழந்தை பெற்றுக்கிற பெண்மணிகள் என்ன பண்றாங்க, பால் சுரக்கல அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்ல பால் கொடுத்தா வந்து புற்றுநோய் வந்துடும், தாக்கிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது எல்லாமே வந்து தவறான நம்பிக்கைகள். பால் வந்து சுரக்கலாங்கிற விஷயமே கிடையவே கிடையாது. ஒரு குழந்தை எந்த அளவுக்கு அதுக்கு பால் தேவையா இருக்கோ அந்த அளவுக்கு பால் உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு ஒரு அதிசயமான ஒரு குழந்தைக்கு எத்தனை மாதம் பால் தேவையா இருக்கோ அத்தனை நாளும் பால் சுரக்கக்கூடிய ஒரு அதிசய கருவி ஒரு பெண்ணின் உடல் அப்படிங்கிறது. ஸோ அதுல வந்து நாம வந்து கொடுக்க தான் சுரக்கும். அண்ட் பால் கொடுக்க மார்பக புற்றுநோய் தாக்குவதற்கான சாத்தியங்கள் குறையும். இது முக்கியமான விஷயம். அதனால குழந்தைக்கு பால் கொடுக்கறது வந்து கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் வந்து அதை அவாய்ட் பண்ணவே கூடாது. எனக்கு 7 மாசத்துல ஒரு குழந்தை இருக்கான். அவனுக்கு நான் வந்து தினமும் பால் கொடுக்குறேன். தாய்ப்பாலுங்கிறது குழந்தைக்கு மட்டும் இல்லாம கொடுக்கிற தாய்க்கும் ரொம்ப 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 நலன் தரும் ஒரு விஷயம். ரெண்டாவது, பால்ல கொடுத்தா புற்றுநோய் தாக்கும் அப்படின்னு சிலர் இல்ல பலர் அந்த மாதிரி நம்புறாங்க. அதுவும் முற்றிலும் தவறான கருத்து. தாய்ப்பால் கொடுத்தா நான் முன்னமே சொன்ன மாதிரி புற்றுநோய் தாக்குவதற்கான சாத்தியங்கள் குறையும். மூன்றாவது, இதுக்காக நம்ம நிறைய பணம் செலவழிச்சு ஒவ்வொரு முறையும் மாஸ்டர் செக்கப்பு, கேன்சர் செக்கப்னு போகணும். அது வந்து புற்றுநோயை வந்து நமக்கு நாமே வந்து கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு கருத்தும் இருக்கு. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் மார்பக புற்றுநோய்ங்கிறது 40 வயதுக்கு மேல நிறைய தாக்கினாலும் சின்ன வயசுலேருந்தே அது நாம வந்து நமது உடலை நாமளே அறிந்து கொள்வது அவசியம். அதனால 20 வயசுல இருந்து கூட நமக்கு நாமே சோதனையை நாம மேற்கொண்டா அது பெட்டர். இதுக்கு ஒரு பைசா செலவு கிடையாது. நாம தனிமையில இருக்கும் பொழுது நம்முடைய உடலை நாம சோதிச்சு அங்க ஏதாவது மார்பு பகுதியில லம்ப்ஸ் ஏதாவது இருக்கா, அதாவது கட்டிகள் மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்னு நாம பார்த்துக்க போறோம். இதை வந்து குளிக்கும் பொழுதோ இல்லது வேறு நமக்கு ஒரு ஃப்ரீ டைம் கிடைக்கும் பொழுது நம்ம எப்போ வேணா செஞ்சுக்கலாம். இதுல வந்து ஏதாவது கவலைக்குரிய விஷயம் இருந்தால் மட்டுமே நம்ம மருத்துவரை அணுகிக்கலாம். அதனால கண்டிப்பா மார்பக புற்றுநோயை தவிர்க்கிறதுக்கான இந்த சாதாரண வழிமுறைகளை எல்லா பெண்களும் வயது வித்தியாசம் பாராமல் 20லிருந்து 60 வரைக்கும் எல்லா பெண்களுமே செய்யணும் நானும் கேட்டுக்கிறேன். சென்னை டர்ன் பிங்க்ஸ் அமைப்பு மூலமா இந்த செல்ஃப் செக்கிங்கான கார்ட்ஸ் இஷ்யூ பண்றாங்க. அந்த அட்டையை கொண்டு நம்முடைய உடலை நாம் சோதிக்கும் தருணங்களில் அந்த அட்டையில குறிச்சு வச்சுக்கிறது நம்ம எல்லாருக்கும் பயன் தரும் அப்படின்னு நம்புறேன்.